எங்கள் மாமனார் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் ஒரு ஃபோன் வருது. அவர் ட்ராவல்ஸ் வச்சு கார் ஓட்டுறவர். போகும்போதே அவருக்கு ரொம்ப சிவியர் அட்டாக், ரொம்ப நெஞ்சு வலி வந்துடுச்சு. உடனே அவரே ஒரு ஆம்புலன்ஸை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறார் சென்னையில். போகும்போது அவங்க 3 லட்சம் ரூபாய் கட்ட சொல்கிறாங்க. அவரிடத்துல பணம் இல்லை. அங்கேருந்து வேகமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அந்த ஆம்புலன்ஸ்லேயே அனுப்புகிறாங்க. அங்கே போய் அட்மிட் பண்ணியாச்சு. அங்கே டாக்டர்லாம் சொல்கிறாங்க, மருத்துவர்லாம் சொல்கிறாங்க, இவருக்கு மேசிவ் அட்டாக் வந்திருக்கு. மேசிவ் அட்டாக்னா என்னன்னு உள்ளே போய் நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா, மேசிவ் அட்டாக் வந்தால் ஒரு 10 நிமிஷம் தான் அவங்க உயிரோடு இருக்க முடியும், அதுக்கு மேலே இருக்க முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு அட்டாக். ஆனாலும் என் மனைவிக்கு செய்தி வந்த மாத்திரத்தில் என் மனைவி தகப்பன் அல்லவா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. என்னதான் விசுவாசத்தில் பலத்திருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து நம்பிக்கையை கொடுத்தாலும் அழுது கொண்டே இருக்கும் பொழுது நான் சொல்கிறேன், கவலைப்படாத, நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், நம்ம ஜெபம் பண்ணுவோம், அற்புதம் நடக்கும். அன்றைக்கி ராத்திரி ஒரு சின்ன ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். நேரம் வேகமாக கடந்துக்கிட்டே இருக்கு. அன்றைக்கி ராத்திரி மரித்து போவார்னு செய்தி சொல்லிட்டாங்க. அன்றைக்கி ராத்திரி நான் கிளம்பணும் ஊருக்கு, சென்னைக்கு. என்ன பண்ணலாம்? ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை, என் இயேசு அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. இதை நான் சாட்சி சொல்லுவேன்னு சொன்னதுனால சொல்கிறேன். அல்லேலூயா. என்னுடைய பெருமைக்காகவோ மேட்டுமைக்காகவோ அல்ல. எவன் ஒருவன் தன்னை தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். ஆண்டவர் அன்னைக்கு ராத்திரி நான் என்ன ஜெபம் ஏறெடுத்தேன்னா, உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த சாட்சியை சொல்ல. ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஏசப்பா, எங்கள் மாமனாருக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்கவே இல்லை. எங்கள் மாமனாரோட ஒரு நல்ல ஐக்கியமாக இல்லை. அவர் உங்களை அறிஞ்சு கொள்ளவே இல்லை. இப்போ மரணம் பக்கத்தில் இருக்குது. நான் உங்ககிட்ட ஒரு விண்ணப்பம் எடுக்கிறேன். அவருக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும், அவர் ரட்சிக்கப்படணும். அதுக்கு பிறகு எடுத்துக்கோங்க. வேணும்னா அது வரலாம் என் ஆயுசு நாட்களில் கொஞ்சம் எடுத்து என் மாமனாருக்கு கொடுத்து அவர் எப்படியாகலும் ரட்சிக்கப்பட என் ஆயுசு நாட்கள் தேவைப்பட்டாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி மாமனருக்காக ஒரு சின்ன ஜெபம். ஒருவேளை இது தவறான ஜெபமாக இருக்கலாம். உலக காரியத்தை உலக காரியத்தில் பார்க்கும்போது இது என்ன பைத்தியக்காரத்தனமாக இருக்குது இந்த ஜெபம்.